அனைவருக்கும் வணக்கம். இணையத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், எனக்கு ஒரு சின்ன சிந்தனை தோன்றியது. அதுதான் சின்ன சின்ன பகிர்வுகள்ங்கிற தலைப்பில் நான் இங்கே சொல்கிறேன். என்னென்னா, எங்கள் வீட்டில் பொதுவாக இந்த பிக் பாஸ் இது அவ்வளோ பார்க்க மாட்டோம். ரொம்ப ரேர் தான். ஏதாவது சென்சேஷனலாக போயிருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா எங்கள் வீட்டுக்காரர் போட்டு பார்ப்பார். அப்படி தான் இப்போ ஏதோ பழைய ஆட்கள்லாம் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு ஏதோ இன்றைக்கி போட்டு பார்த்துட்டு இருந்தார். அப்போ எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. என்னென்னா, நம்ம அந்த காலத்துலலாம் சின்ன வயசில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா கொலாயடி சண்டைகள் மற்றும் இப்போ பக்கத்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஆணி அடிக்கிற பிரச்சனை, கொடிக்காய போடுறதில் நீங்கள் இங்கே அடிங்க அங்கே அடிங்கன்னு சொல்கிறது, அது அப்படியே ப்ராப்ளம் ஆகி சண்டை போடுவாங்க. இப்போ என்னென்னா, அந்த கொலையடி சண்டைகள் எல்லாம் போயிடுச்சு. என்னென்னா, எல்லோரும் டிவிங்கிற பெட்டிக்குள்ளே எல்லோரும் முடங்கி போகவும் வெளியில் யாருமே வர்றது கிடையாது. ஸோ அந்த கொலையடி சண்டைகள், அந்த தெருவில் நடக்கக்கூடிய சண்டைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிவிக்காரவங்க அதை ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணி டெக்னாலஜிக்கலாக பிக் பாஸ்ன்னு தலைப்பு போட்டு அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம மைண்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும், அதாவது என்ன சொல்கிறது, டெக்னாலஜிக்கலாக நம்ம என்ன தான் வளர்ந்துட்டாலும் இன்னும் அந்த மைண்ட் செட் நம்ம ஒரு சண்டையை பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்குதுன்னு நம்ம மைண்டு அந்த சுவாரஸ்யத்தை எதிர்பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பிக் பாஸ்க்கு இத்தனை பேரும் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரியாலிட்டி ஷோங்கிற பேரில் அந்த கொலையடி சண்டையை டெக்னாலஜிக்கலாக கொண்டு வந்திருக்காங்க. பட் பிக் பாஸ் பார்க்குறதுனால நிறைய பேருக்கு டெப்ரெஷனோ ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகுதுன்னு சைக்காலஜிக்கலாகவும் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்கலாகவும் அது பார்க்குறதுனால பிரெயினோட நர்வ்ஸு இதெல்லாம் வச்சும் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. சீரியல்ஸும் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சியும் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் எனக்கு இது திடீர்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. உங்களுக்கும் அப்படி எனக்காவது இருக்கா நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.